தாய் ராஜ்யம் 19ஆம் பாகம். எல்லா பற்றியும் எதிர்பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். உட்காந்தவொடனே அதில் ஒருத்தன் வரமாட்டான். ஏன்னா அவன் கைடு வேலை பார்க்குறவன். அதனால் வெள்ளைக்காரையும் யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் வரலையேன்ட்டு காலையில் எழுந்திரிச்சி எப்பயும் போல் பொழப்ப பார்ப்பேன் எங்கள் அம்மா. நானும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிடுவேன். பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போன அந்த தோத்த வேதனையில் திருப்பி இன்றைக்கி எப்படியாவது ஜெயிக்கணுமேனு அந்த பிளான்லேயே பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுவேன். நேற்றெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் தோத்துட்டேன்டா, இன்றைக்கி தாண்டா அவங்களாம் பூரா பிடிக்கணும், நிறையா படத்தில் தோத்துட்டேன்டா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன். சொல்லுவேன், விட்றா தீப்பெட்டி சீரட்டா தானடா பிறகிக்கலாம்டா, நம்ம போய் அன்றைக்கி மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனோம்னா பிறகிட்டு வந்துடலாம்டான்ட்டு சொல்லுவேன். சரிடா இன்னைக்கு போமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அடிப்பாங்கடா அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அடிக்க மாட்டாங்களா? அடிக்கதாண்டா செய்வாங்க, தெரியாமல் போயிட்டு வந்துடுவோம்டான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஸ்கூல் எப்படா விடும்னு உட்காந்துருப்போம்.